சரி இப்போ லாஸ்ட் வீடியோ இதுதான் நினச்சேன். С вами Корней. ஏய் யோ யோ என்னையா இது நடுவில் மவுத்தா Произошли достаточно явные Мау? изменения. தீர்த்து Появился போடு рот, ஃபஸ்ட்டு அப்பா உருப்படியாக காமிச்சிருக்காயா. зубы в нем. У меня, правда, есть сомнения, действительно ли это рот. Дело в том, что я Pieces of пытался vegetable кормить meat, гомункула кусочками овощей, кусочками мяса, но он не принимает пищу и даже никак на Пави. нее React to food probably не реагирует. why not grow. Значительно поэтому Okay. он совершенно не подрос. Меня это сильно не беспокоит, потому что мне кажется, что гомункул обладает некоторыми Quality of ஒரே நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். основания тела. ஓகே நான் என்ன பண்ணிட்டேன்னு நேர்மையாக சொல்கிறேன். நான் தான் கொஞ்சம் நான் வீட்லேயே நான் தான் இன்றைக்கி மட்டுமே சீக்கிரமாக எழுந்தேன். டைம் பார்த்துக்கோங்க. நான் 8 எழுந்துங்கன்னு ஐயோ போச்சு. ஓகே நான் லாஸ்ட்டாக எண்டில் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். Качествами червей. Дело в том, что его основание тела имеет 3 таких выступа, своеобразных ножки. То есть гомункул имеет 3-лучевую симметрию тела. Такой симметрией в природе обладают только черви. А черви в случае необходимости способны ஸோ இது ஓமே பண்ண சொல்கிறாரு. ஏன்னா ஓம் வந்து ஸ்டார் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக ஹார்ம் பண்ணாமலே அவங்க. ஓகே ஓகே நான் கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன். ஓகே இப்போ என்னதுன்னா அவர் வந்து இது வார்ம் டைப்பாக இருக்கும். அவர் வந்து மவுத் பெருசாகட்டும் அப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுறது பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே செம பெருசாக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஈவென்ட். ஓகே இவர் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓ ஸ்லைஸ் ஆஃப் கரெக்ட். ஓகே இது நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இவ்வளோ ஸ்லைஸ் கம்மியாக இருந்துச்சு. Следует отметить, что гомункул отказывается от еды животного происхождения. Хотя раньше он питался vegetarian, vegan. Теперь такую еду он игнорирует. И даже питаясь... ஸோ என்ன நினச்சுன்னு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்ன நினச்சுன்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டு ஆண்டி என்னை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க. இந்த ஹிமாலயஸ் வந்து ஏன் ஈட் பண்ணலன்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் முன்னாடியே வாய் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் முடிச்சது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நினைக்கிறேன். பெருசாயிடுச்சு இன்னும். Я давно ему предлагал мясо. Он проявлял интерес, тянулся к нему, но не ел. Кормить гомункула собственной кровью. Это действительно разумно, потому что во многих алхимических трактатах советуют делать. என்ன இருங்க ரெட் அப்படியே ரத்தம் அப்படியே பொழிஞ்சு பண்ணியிருக்கார் போல். ஓ மை காட். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து சும்மா டேங்க்கில் வந்து அவரோட பிளட்டு அப்படியே கட்டான வச்சு அப்படின்னு அப்படியே ஒரு ஃபுல் ஃபிங்கர். ஓகே ரொம்ப நான்சென்ஸ் பண்ணுவேன்னா லைட்டாக பிளட் எடுத்து போட்டிருக்காங்க அக்வேரியமில் புழிஞ்சு. அது வந்து ஸ்மெல் பிடிச்சிருந்துச்சு போல் அதுக்கு. அது அப்படியே மீட்லேயும் கொஞ்சம் தடவி எனக்கு கை பார்க்கறதுக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஃபிங்கரில் தடவி பார்த்தாலே சாப்பிடுச்சான். சூப்பர் போடு. இது கொஞ்சம் இருங்க இது கொஞ்சம் நான் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அது ரப் பண்ணுறாரா அது வந்து அனஸ்தீசியா திரும்பிக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. இருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம். கடவுளை குறைச்சிருவேண்ணா. சைக்கோ கைஸ், இவன் சத்தியமாக சைக்கோ. என்ன ப்ரோ உன்னோட பிளட் டைப்பு அட்லீஸ்ட் அதுவாச்சும் ஃபுல்லாக பாட்டிலில் எடுத்து ஊட்டியது. ஐயோ ஓகே போடுறாரு பார்ப்போம்.
யோ 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 யோ, மேலே உரியுது. அப்பா 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 அப்பாவோட Ну что ரத்தம். же, вы видите реакцию? А теперь попробуем дать ему мясо. அதுக்குள்ள ஸ்மெல் சென்சேஷனா? ஃபுல் டைம் தான் காமிக்க வேண்டியதானே? ஏன் எனக்கு இது க்யூட்டாக இருக்குன்னு தெரியல. ஓகே இப்போ ஓகே சேஞ்ச் பண்ணிட்டாரு. என்ன ஹவு டு மேக்? Привет, с вами Корней. Это мой гомункул. ஓ ஆனால் இது பார்க்க பீகாச்சு மாதிரி இருக்கு. Как вы видите, произошли некоторые изменения. Гомункул немного подрос, особенно его нижняя часть. என்ன Но கண்ணே эти இல்லை. изменения я не считаю важными. Дело в том, что произошло действительно что-то интересное. Split some Гомункул liquid. начал плеваться какой-то жидкостью. ஓகே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது வந்து ரீசெண்டாக இப்போ ஏதோ ஒரு துப்பு தான் அது, அதனால அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கார் தண்ணி, அதோட ஆக்டிவிட்டி லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. Гомункул полностью теряет свою активность. இந்த வாட்டர் வந்து பியூராக இருக்கும்போது ஒரு மாதிரி என்ன ஒன்று ஆயிடுதான் அதுக்கு. Я уверен, что это каким-то образом делает сам гомункул. Гомункул нормально на это реагирует, и вода... Из-за этого я и снимаю гомункула в темной комнате при специальной подсветке сверху. Потому что без этого вообще было бы ничего не видно. Ставлю камеру включенной, она будет работать некоторое время. И если гомункул плюс, с вами был. டேய் இப்படி கிரீப்பியான தயவு செஞ்சு கொடுக்காதீங்கயா. இவ்வளோ ஃபார் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஐயோ லாஸ்ட் இது ஒரு எபிசோட் ரொம்ப நல்லாவே இல்லை. ஐயோ நீ சயின்டிஸ்ட் நிரூபிச்சிட்டே. ஓகே இப்போ நான் ஈஸியாக சொல்லி முடிச்சிடறேன். ஒரு அந்த வாட்டர் எடுத்து லைட்டாக போர் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஎன்ஏ மாதிரி ஏதோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஒன்று உயிர் வாழுதான்னு பார்க்க போகிறாராம். நான் வந்து லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஓ மை காட், сперматозоиды это совершенно не похоже. Да, она это sperm இல்லையா? Хотя кто знает, может быть у гомункула была... sex cells from human, okay, from our... Клетки устроены совершенно иначе, чем у нас. அது நான் சொல்ல வரல, எனக்கு புரியல. Я затрудняюсь это как-то... ஓகே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு அதை வந்து அதை ஸ்பிட் பண்ணது வந்து ஒரு பாய்சனாக இருக்கலாம். ஸோ அவரோட ஓன் ஒரு பிளான்ட் மட்டும் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரா ஒரு கொஞ்ச நாளைக்கு. என்னடா இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே அவர் வெயிட் பண்ணுறா. Plant poured of water. One day passed. ஓகே அது பாய்சன் நிரூபிச்சிட்டாரு. ஓகே இன்னும் ஒன்று சொல்ல போனோம்னா இன்னும் ரெண்டே வீடியோஸ் தான் இருக்க போகுது. ஐ மீன் இன்னும் ஒரு ரெண்டே வீடியோ, அதோட இவரோட பார்ட் முடியும். ஓகே ஒரு ஃபிஷ்ஷு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் போட போகிறாரு. லைவான ஒரு அனிமல் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓ ஓகே ஓகே போட்டுட்டாரு. ஓகே சூப்பரு ஓடுது. யோ கீழ்படுச்சு. ஓ மை காட், என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ திரும்ப அதோட இதுவும் வந்துச்சு. இப்போ அந்த ஹிமாலயஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னதுன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து சும்மா போடுறதுக்கே அப்படி கையெடுத்து கேமராவோட பவர் கட்டே ஆகிடுச்சு. ஓகே அதோட முடிஞ்சிச்சு. இது லாஸ்ட்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே இப்போ அவர் வந்து எக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம்ல ஸ்டார்டிங்கில். ஸோ அவர் வந்து லைட்டே போடக்கணும், அதனால் அவருக்கு சுத்தமாக தெரில. ஸோ அதனால் இந்த லைட் போட்டுட்டு அவர் 10 நாளைக்கு வெயிட் பண்ணுறாராம். பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. பை தி வே லாஸ்ட் வீடியோ பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஓ ஓகே the egg continues in development. ஓகே அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இல்லை வரலையா? Наверное, потому что я делаю это достаточно часто. Он уже просто к этому привык.
Я думаю, что вот на такой раздражитель он должен отреагировать. ஓகே யூ 20 volts ஒவ்வொரு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கும் 17. ஓ ஓகே அவர் என்ன ஷேக் பண்ணாருன்னா அது அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குது ஏன்னா மூவ்மெண்ட் வந்தாலே ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த ஹிமோலியஸ்ன்னு சொல்கிற டாபிக் ஃபுல்லாகவே ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளையே முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ், இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பபாய்.